Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே சூப்பரான ஒரு கறி ரெசிபி தான் फ्रेंड्स பார்க்க போறோம். Capsicum potato curry. இது சப்பாத்திக்கு பூரி கூடலாம் சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சோ வாங்க இந்த கறி எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸர் ஜார்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன சைஸ் துண்டு இஞ்சி, 5 லிருந்து 6 பல் பூண்டு அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்துக்கிட்டா அந்த கிரேவி வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், அதுக்கு தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்போது நெய் சேர்க்க போகிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக மாற வர நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அது கூட 1 கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி ஆட் பண்ணணும். எப்போவுமே இந்த மாதிரி கிரேவி, அதுக்கப்புறம் குருமா இந்த மாதிரிலாம் வைக்கும்போது நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட இப்போ காய்கறிலாம் சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 கேப்சிகம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரெட் கலர் கேப்சிகம், அதுக்கப்புறம் க்ரீன் கலர் கேப்சிகம், 2 கேப்சிகம் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிட்டேன். இப்போது இது கூட ரெட் கலர் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது சேர்க்காமல் இருந்தால் கூட அந்த கிரேவி நல்லா தான் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது அந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் நான் 1 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இதை நல்லா க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விட போகிறோம். இப்போது தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கிரேவி நல்லா ரெடி ஆகிருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போது நம்ம தாளித்து வச்ச அந்த பெருங்காயத்தூளை இதில் சேர்த்துடலாம். இப்படி தனியாக சேர்க்குறதால இதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஸ்டவ்வில் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பரான கிரேவி ரெடி ஆயாச்சு. இது கூட லாஸ்ட்டாக கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துடலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டியான கேப்சிகம் பொட்டேட்டோ கறி ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை ஓகே கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.